தக்ஷிண பத்ராச்சலம் என்று அழைக்கப்படும் மேற்கு மாம்பலம் அருள்மிகு கோதண்டராமர் திருக்கோவிலில் ஆடி மாத பௌர்ணமியை முன்னிட்டு கஜேந்திர மோக்ஷ வைபவம் தொடர்ந்து 23வது ஆண்டாக சிறப்பாக நடைபெற்றது. தென்பத்ராச்சலம் என்று அழைக்கப்படும் மாம்பலம் ஸ்ரீ கோதண்டராமருடைய சன்னதியில் இந்த கஜேந்திர மோக்ஷ வைபவமானது ஆடி மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் கருடவாகத்தில் எழுந்தருளி கோவிலின் உள்புறம் அமைந்துள்ள ஹனுமத் தீர்த்த புஷ்கரணியில் கஜேந்திரனுக்கு மோட்சம் அளிக்கும் காட்சி மிக விசேஷமாக நேரடியாக நடத்தி காட்டப்பட்டது. ஸ்ரீமத் பாகவதத்தில் ஸ்ரீமன் நாராயணன் முதலையின் பிடியில் சிக்கிய கஜேந்திரன் என்னும் யானையின் ஆதி மூலமே என்ற அபயக்குரல் கேட்டவுடன் வைகுண்டத்திலிருந்து கருடன் மீது ஏறி வந்து தனது சக்கராயுதத்தால் முதலையின் தலையை கொய்து யானைக்கு மோட்சம் அளித்தார். கஜேந்திரன் என்னும் யானையின் ஆதி மூலமே என்ற அபயக்குரல் கேட்டவுடன் வைகுண்டத்திலிருந்து கருடன் மீது ஏறி வந்து தனது சக்கராயுதத்தால் முதலையின் தலையை கொய்து யானைக்கு மோட்சம் அளித்தார். இந்த புராணத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் சுகபிரம்ம மகரிஷி பரீட்சித் மகாராஜாவுக்கு உபதேசம் செய்வதாக அமைந்துள்ளது. இது போன்ற கஜேந்திர மோக்ஷ வைபவ காட்சி வேறு எந்த திருக்கோவிலும் இல்லாத வகையில் நமது திருக்கோவிலில் நேரடியாக தொடர்ந்து 23வது ஆண்டாக நடத்தி காட்டப்பட்டது. பொதுவாக காஞ்சிபுரம் மற்றும் சென்னை சுற்றியுள்ள தொண்டை மண்டலம் என்னும் அழைக்கப்படும் இப்பகுதியில் ஆடி மாத பௌர்ணமியை முன்னிட்டு இந்த கஜேந்திர மோக்ஷ வைபவம் அனைத்து விஷ்ணு திருக்கோயில்களில் விசேஷமாக நடைபெறும். ஸ்ரீரங்கம் மற்றும் அதன் சுற்றியுள்ள திவ்ய தேசங்களில் சித்திரை மாதம் பௌர்ணமியை இந்த கஜேந்திர மோக்ஷ வைபவம் அவர்கள் கொண்டாடியிருக்கிறார்கள்.